ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜேகே நர்சரி அக்வாரியம். இன்னைக்கு கோயில்பட்டி அமுதா அம்மா என் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட விருச்ச சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள நிறைய ரகசியங்களை இன்னைக்கு அவங்க வாயால் அவங்க சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ஒரு 15 வருஷ அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவங்க எனக்கு கொடுத்த வாய்ஸ் மெசேஜை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் உன்னோட சேனல் நீ சொல்ல முடியுமான்னு பாரு. நிறைய பேருக்கு அது யூஸாக இருக்கும். அதாவது வீட்டில் செடி வளர்க்குறது பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஆனால் அதில் ஒரு சூட்சமாக இருக்குது. என்னன்னா, செடி வளர்க்குறோம் அப்படின்னா அந்த செடியை இந்த மாதிரி காஞ்ச குச்சிகளோ பழுத்த இலைகளோ வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்பப்போ நீட்டாக ஒடித்து நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதுக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த செடிக்கான ஒரு இது நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு அந்த செடியில் அப்படியே அந்த காஞ்சி போனது, அந்த குச்சிகள், அதுக்கப்புறம் அந்த பழுத்த இலைகள் அதெல்லாம் அப்படி பராமரிக்காமல் நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த செடி வளர்த்ததுக்கான புண்ணியமும் கிடைக்காது. அது வீட்டுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்டை தான் கொண்டு வரும். அதனால் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, செடியை வச்சுட்டு அதை பராமரிக்கவே மாட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் அந்த செடியை வச்சேன் எனக்கு அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு அப்படிம்பாங்க. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் செடி வச்சா நம்மளால் பராமரிக்க முடியும் அப்படின்னா வைக்கணும். இல்லை அப்படின்னா அதை வைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. இனிமேல் யாரும் செடிகளை காய விடாமல் குறிப்பிட்ட நேரத்துக்கு தண்ணி கொடுத்து அந்த செடியை சரியாக பராமரிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு செடியும் இந்து சாஸ்திர முறைப்படி அருகம்புல்லேருந்து அரச மரம் வரைக்குமே ஒவ்வொன்றும் நம்மளுடைய தமிழ் கடவுளுடைய ஒப்பிடப்படுறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லை, சாதாரண பூச்செடிகளில் கூட ஒவ்வொரு தேவர்கள் வசிக்கிறதாகவும் அவங்க எனக்கு சொன்னாங்க. அதனால நம்ம இனிமேல் செடிகளை காய விடாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த செடிகள் கிட்ட நம்ம சொல்லும்போது அந்த செடிகளில் வாழ்ந்துட்டுருக்க தேவர்கள் அதை பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னும் கோயில்பட்டி அமுதா அம்மா என் கூட சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் கூட சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் பேசுனதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடச்சிருக்கு. அதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா எனக்கு சொன்ன ஒரு விஷயம், செடிகளுக்கு நாங்கள் கிராமத்தில் இருந்தோம். பெரிய தோட்டம் எங்கள் வீட்டில். பார்த்தீங்கன்னா நிறைய இலைகள் கொட்டும். ஒரு நாள் பெருக்கினாலும் அவ்வளோ குப்பை சேர்ந்து போயிடும். இலைத்தழைகள் நிறைய சேர்ந்து போயிடும். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், டெய்லி அதை பெருக்கணும். எங்கள் வீட்டில் அதை ஒரு நாள் கூட எங்கள் அம்மா பெருக்காமல் விட மாட்டாங்க. எங்களை பெருக்க சொல்லும்போது நான் தொடப்பம் செடி மேலே படுற மாதிரி கொஞ்சம் வேகமாக பெருக்கி வேலையை முடிக்கணுன்றதுக்காக நான் செய்வேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, செடிக்கு இருக்க இலையை கையால் எடு, தொடப்பம் செடி மேலே படக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சின்ன வயசில் எனக்கு சொன்ன விஷயம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. அதாவது இந்த செடியில் தேவர்கள் இருக்காங்க, செடிகள் தெய்வத்திற்கு ஒரு ஒப்பானது அப்படின்றத நமக்கு தெரியும். அதாவது வேப்ப மரம், அரச மரம், மருதாணி, வெத்தலை, இது மட்டும்தான் நம்ம தெய்வத்தோட, அதாவது மகாலட்சுமிக்கு உகந்த செடிகள் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. சின்ன சின்ன பூண்டுலேருந்து பெரிய மரங்கள் வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு தேவர்கள் அதில் வசிச்சிட்ருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால் எனக்கு தெரியாத, அன்னைக்கு தெரியாத நான் விஷயத்த இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கி தான், அதனால தான் நம்ம அம்மா அந்த செடிக்கு தொடப்பம் போட்டு பெருக்காத, செடி மேலே தொடப்பம் படக்கூடாது, நீ கையால் எடுன்னு அன்னைக்கு சொன்ன விஷயத்தோட முக்கியத்துவம் எனக்கு அப்போ தெரியல. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்கன்றதுக்காக செடி மேலே தொடப்பம் படாமல் பெருக்கிட்டு இருந்து உண்மை. ஆனால் அதில் ஒரு தேவர் இருக்கார், ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி என்னுடைய அறிவுக்கு இன்னைக்கு அமுதா அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம ஆசைக்கு ஒரு செடியை வாங்கி வளர்க்குறத விட்டுட்டு அவங்க வச்சுருக்காங்க, இவங்க வச்சுருக்காங்க அப்படின்ற வளர்க்குறத விட்டுட்டு
நமக்கு பிடிச்ச ஒரு செடியை நம்ம சரியான முறையில் வளர்க்கணும். அது பார்த்திங்கன்னா இன்னொரு செடி நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா நீங்கள் வந்து அமுதா அம்மா கிட்ட வந்து அதை கேட்டு அவங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அது கொடுக்க முடியாத சூழ்நிலை அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க கிட்ட எது கேட்டாலும் அதை கொடுக்க முடியலாம், அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ அதனால் அந்த பேர் சொல்லாமல் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி தான் எனக்கு அவங்க ஒரு நாள் கட் பண்ணியிருப்பாங்க, கொரியர் பேக் பண்ணி ஃபுல்லாக ஒரு நாள் ட்ராவலில் இருந்துட்டு மறுநாள் என் கையில் கிடச்சிது. அதை வந்து நான் எப்படி வந்து பதியம் போட்டு எவ்வளோ அழகாக வளர்த்துருக்கேன்னு தெரியுமா? நீங்கள் வந்து கற்றாழையில் வந்து டிப் பண்ணி வைமா அப்படின்னு தான் சொன்னாங்க. நானும் அந்த மாதிரி தான் இந்த வந்து செடியை வந்து டிப் பண்ணி வச்சேன். சூப்பராக வந்து செழிப்பாக வளர்ந்துருக்கு. அது என்ன செடின்னு நான் சொல்லலை. பார்த்தீங்கன்னா நான் வந்து கொரியரில் நிறைய செடிகள் வந்து எல்லாருக்குமே வந்து அனுப்புகிறேன். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க, அதுவும் வெயிலில் வராங்க, இல்லை நம்ம வீட்டிலேருந்து வெளில போனவங்களும் வெயில் நேரத்தில் வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்கள நம்ம எப்படி உபசரிப்போம்? வந்த உடனே வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு சொம்பு தண்ணி கொடுப்போம் இல்லையா? அதுதானே நம்ம கலாச்சாரம். அதே மாதிரி தாங்க ஒரு செடி வந்து ஒரு பேக்கிங்கில் ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இருந்து அது வந்து அந்த பிளான்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வருது. அப்போ வந்து அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். அந்த செடியை கொண்டு வந்து நம்ம வேகமாக மொட்டை மாடியில் இருக்க ஒரு தொட்டியில் அப்படியே ரீபாட் பண்ணி வச்சுட்டு நம்ம கடமையை முடிச்சுட்டு அது சரியாக வளரல அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. நான் எத்தனையோ பேருக்கு அமௌண்ட் கூட நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து இந்த பொண்ணுகிட்ட வாங்கின செடி சரியாக வரல அப்படின்லாம் சொல்லி நம்மள தேவையில்லாத ஒரு கமெண்ட் பண்ணுவாங்கன்ற ரீசனுக்காக சரி நான் அப்படியே அவங்க அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். நான் அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் எதுவும் வந்து ஆர்கியூ பண்ணதே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செடி வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நிழலான இடத்துல வச்சு நல்லா தண்ணி கொடுத்துட்டு அப்படியே 2 days அப்படியே தண்ணி மட்டும் கொடுத்து வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த செடி இருக்க கவரை விட ஒரு பெரிய கவர், அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பாட் உங்ககிட்ட இருக்கிறத எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி லூஸாக இருக்க மண்ணை போட்டு அழகாக ரீபாட் பண்ணி தண்ணி கொடுத்து அதை கொண்டு போய் நிழலில் வச்சுருந்தாங்க. ஒரு 15 daysலேருந்து 1 month வரைக்கும் அது ஃபுல்லாக நிழலில் இருக்கணும். அதிகமாக தண்ணியும் கொடுக்கக்கூடாது. அந்த மண் தொட்டு பார்த்துட்டு ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா மட்டும்தாங்க தண்ணி கொடுக்கணும். இப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் அந்த செடியை வந்து சரியாக வளர்க்க முடியும். எடுத்த உடனே அந்த செடி வந்த வேகத்தில் எடுத்துன்னு போய் மொட்டை மாடியில் இருக்க ஒரு பாட் காலியாக இருக்குதுன்னு ரீபாட் பண்ணிவிட்டு அந்த செடி வளரலன்னு சொன்னால் அது யாரோட தப்பு? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வந்து ஒரு கட்டிங்ஸ் கிடைச்சாலே போதும் அந்த செடிக்கு உயிர் கொடுத்து அதை சரியாக வளர்த்து அழகாக பெரிய செடியாக மாற்றிடுவாங்க. ஸோ அப்போ அந்த செடி மேலே இருக்க முக்கியத்துவமும் அந்த செடியை யார் கொடுத்தாங்க அப்படின்ற முக்கியத்துவமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அந்த செடியோட முக்கியத்துவம் தெரிஞ்சு அதை சரியாக வளர்ப்போம். அப்போ ஏதோ காசு தானே கொடுத்து வாங்கணும் அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் அதை வந்து சரியாக வளர்த்திங்கன்னா அது மட்டும்தான் அது சரியான முறையில் வளருங்க. அப்படி வளர்த்தாதாங்க ஒவ்வொரு செடியும் நம்ம வீட்டில் அழகாக பூ பூத்து நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு விருந்தளிக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்கும். ஸோ கடமைக்கு அவங்க வாங்கிட்டாங்க, அவங்க வீட்டில் இருக்க நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படின்லாம் நம்ம எந்த செடியுமே வளர்க்கக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அமுதாம்மா சொல்லிக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம நர்சரியில் வந்து நிறைய செடிகள் இருக்குது. ஸோ எந்த செடிகள் வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நிறைய செடிகள், தரமான செடிகளை வந்து நம்ம வந்து கொரியர் பண்ணி வச்சிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா யாருக்கு என்ன செடி வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய ரிலேஷன் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கடமைக்கு செடியை வளர்க்காம அந்த செடியோட முக்கியத்துவம் அறிஞ்சு அந்த செடியை வந்து வளர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த குண்டு மல்லியிலே நிறைய வெரைட்டி இருக்குங்க. அதாவது பர்கூர் மல்லின்னு சொல்லுவாங்க, ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்க, அப்புறம் போல் மல்லின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கெட்டி மல்லின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு பேரில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரோஜா மல்லி செடி தாங்க. இது மட்டும் ஒரு ஸ்பெஷலாக எத்தனை செடிகளுக்கு நடுவில் இருந்தாலும் இந்த செடி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த செடிகள் இலைகள் மட்டும் வில்வ இலை எப்படி இருக்குமோ 3 இலைகள் சேர்ந்தா மாதிரி அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு இலையுமே இருக்கும்.
பார்த்தீங்கன்னா எல்லா குண்டு மல்லி செடியிலையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் ரொம்பவே ஸ்பெஷலாக தெரியுங்க, இந்த ரோஜா மல்லியோட இலைகள் மட்டும். அதனால் நீங்கள் எந்த நர்சரிக்கு போனாலும் சில பேர் வந்து மொட்டு இல்லாத செடியை எனக்கு கொடுக்காதீங்க, அது எப்படி எங்களுக்கு ரோஜா மல்லி செடின்னு எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இந்த ரோஜா மல்லி செடியில் இருக்க இலைகள் வந்து வில்வ இலை போலவே 3 இலைகள் முடியுங்க. அப்படி இருக்க செடி தாங்க இந்த ரோஜா மல்லி செடி. ரொம்பவே ஸ்பெஷலாக எல்லா செடிகளுக்கும் நடுவில் இருந்தாலும் இது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் வந்து யாருக்குமே நான் செடிகள் வந்து மாற்றி அனுப்ப மாட்டேன். ஒருவேளை ஏதாவது ஒரு செடிகள் மாற்றி அனுப்பிச்சாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டான செடியை நான் கொடுத்துருவேன். ஸோ வேணால் நம்பிக்கை இல்லாமல் யாரும் வாங்க தேவையில்ல. யாருடைய நம்பிக்கையும் நான் கெடுக்க மாட்டேன். ஸோ நம்பி உங்களுக்கு தேவையான செடிகளை என்னுடைய நர்சரியிலேருந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் மற்ற எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக நிறைய தகவல்கள் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.